இந்த 5 கோவில்களிலும் நம் பாதம் பட்டால் நம் முன் ஜென்ம மற்றும் இந்த ஜென்ம பாவங்கள் நீங்கி செல்லும். ஆனால் அவ்வளவு எளிதில் இந்த கோவில்களுக்கு நம்மால் செல்ல முடியாது. ஒருவர் பல தடைகளை தாண்டி மட்டும்தான் இங்கு சென்று உங்கள் பாதத்தை பதிக்க முடியும். அதற்கு இந்த கடவுள்களின் பரிபூரண அருள் மற்றும் அனுமதி வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய 5 கோவில்கள். இந்த 5 கோவில்களுக்கும் நீங்கள் சென்றிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செஞ்சுக்கோங்க. முதல் கோவில் திருப்பதி. அங்கு சென்றாலே பல திருப்பம் உண்டாகும் என்று கூறுவார்கள். இங்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பெருமாளின் அனுமதி மற்றும் அருள் ஒருவருக்கு மிகவும் முக்கியம். இதை தாண்டி நீங்கள் சென்றால் உங்களுக்கு பெருமாளின் அருள் இருக்கிறது என்றே அர்த்தம். அடுத்தது திருச்செந்தூர். இங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கிளம்பினால் கூட பல தடைகள் வரும் ஒருவருக்கு. இந்த தடைகள் அனைத்தையும் சென்று இங்கு வழிபட்டால் 6 படை வீடுகளையும் தரிசித்த முழு பலனின் அடையாளம். இங்கு சென்று வேண்டி வந்த அனைத்தையும் முருகன் நடத்தி கொடுப்பான். சமயபுரம் 108 சக்தி வாய்ந்த பீடத்தில் முதன்மை வாய்ந்தது என்றால் இந்த சமயபுரம்தான். இந்த கோவிலுக்கு செல்ல நினைக்க வேண்டும் என்றாலே அந்த அம்மனின் அனுமதி தேவை. இங்கு உங்கள் பாதம் பட்டாலே கேட்டது மட்டுமில்லை, கேட்காதது கூட நடத்தி கொடுப்பாள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இங்கு சென்று வந்தாலே உங்கள் தடைகள் நீங்கி வேண்டியது அப்படியே நடக்கும். திருவண்ணாமலை இது பஞ்சபூத தலம். இங்கு பல நாள் தடைகளுக்கு பின்புதான் ஒருவரால் போக முடியும். அப்படி உங்களை சிவன் அழைத்து உங்கள் பாதம் அங்கு பட்டால் 20 தலைமுறை பாவங்களும் நீங்கி செல்லும்.